என் இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடித்தமான மினி ஆப்பம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக ஒயிட் ஆப்பம், அதுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அப்புறம் குட்டி குட்டியாக முட்டை ஆப்பம் செஞ்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் பால் ஆணம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன ஆணம் இருந்தாலும் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ் கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். முட்டாப்பத்துக்கு சாஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், டொமேட்டோ சாஸ். ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பணியார சட்டி இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு, சும்மா 2-3 குழியில் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு ப்ரெஷ் எடுத்து அந்த ஆயிலில் தொட்டு எல்லா குழியிலையும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பமாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாதாரணமாக நார்மல் வீட்டில் செய்கிற ஆப்பமாவு தான் இது. மாவு அரைச்சி ஆப்பச்சோடா போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கேன். நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா நிறையா வந்திருக்கும் மாவு. அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழிப்பணியார சட்டியில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். சும்மா ஊற்றுனீங்கன்னா பந்து மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி அந்த ஸ்பூனால் ஒரு அமுக்கி விட்டிங்கன்னா ஆப்பம் மாதிரியே வந்துடும். ஆப்பச்சட்டியில் சுட்ட ஆப்பம் மாதிரியே வந்துடும். அதை நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்மளுக்கு கரெக்டாக வருதோ பார்த்து சைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மாவை அந்த குழியில் ஊற்றி அந்த ஸ்பூனாலே ஒரு அமுக்குனிங்கன்னா கரெக்டாக ஓரம் வச்சு நடுவில் பொசு பொசுண்டு ஆப்பம் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க. லேசாக ஒரு அமுக்குங்க. எடுத்திங்கன்னா ஓரத்தில் மட்டும் லேசாக ஒட்டிக்கிட்டு நடுவில் மாவு குண்டாக இருக்கும். இதுதான் ஆப்பச்சட்டியில் சுட்ட ஆப்பம் மாதிரியே வந்துடும். சுட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா கோப்பை மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்களா, இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றும்போது கொஞ்சம் சரியாக வராது. அதுக்கப்புறம் நீங்கள் லேசாக ஊற்றி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். எந்த பக்கம் வேகாமல் இருக்கோ அந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைனாக்கா தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஆப்பமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு காம்பு கொஞ்சம் நெட்டையாக உள்ள ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதால் எடுத்திங்கன்னா நம்ம ஆயில் தடை இருக்கும் இல்லையா ஏற்கனவே, அதனால் எடுத்த உடனே வெந்ததுக்கப்புறம் நல்லா கலண்டு வந்துடும். இதேமாதிரி லேசாக எடுத்திங்கன்னா இப்போ ஒட்டவே ஒட்டாது. இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எப்படி அழகாக எடுக்க வருது பாருங்கள். ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ சூப்பரான மினியேச்சர் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா முட்டை ஆப்பம் செய்வோம். அதே மெத்தடில் இன்னொரு ஈடு ஊற்றிக்கலாம். இப்போ கடகடண்டு ஊற்றி ஒரு ட்ரிப்பு ஒயிட் ஆப்பம் எடுத்துக்கலாம். எப்படி சூப்பராக வருது பாருங்கள். கடகடன்னு ரொம்ப ஈஸியாக சுட்டுடலாம். முதல்ல பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ மூடி போட்டுக்கலாம். அது வேகிற நேரத்தில் நம்ம முட்டை ஆப்பத்துக்கு முட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முட்டையை சின்ன பவுலில் உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ நம்ம இந்த ஒயிட் ஆப்பத்தை எடுத்துகிட்டு அப்புறமா முட்டை ஆப்பம் நம்ம தனியாக சுட்டுக்கலாம். எதுவுமே கடகடண்டு எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஆப்பம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பெரிய ஆப்பம் மாதிரியே மினி ஆப்பம் அப்படியே பவுல் மாதிரியே இருக்குது பாருங்கள். கடகடண்டு இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம முட்டை ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். எல்லா ஆப்பத்தையும் எடுத்துக்குவோம். எவ்வளோ புசுண்டு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நடுவில் உப்பி அப்படியே கோப்பை மாதிரி வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த ஆப்பம். இப்போ நம்ம ஆயில் தடவிக்கிட்டு திரும்ப ஆப்பத்தை ஊற்றிக்கலாம். இதையும் கடகடன்னு எல்லாத்துலேயும் ஆப்பத்தை முட்டை ஊற்றி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதையும் கடகடன்னு நம்ம ஊற்றிடுவோம். அதே ப்ராசஸிங்கில் தான் ஒயிட் ஆப்பம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே ஊற்றி கரெக்டாக கோப்பை மாதிரி ஆக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடித்து கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயும் இப்போ ஊற்றி மூடியை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வெந்துடுச்சு. ஒரு சைடு வேகாமல் இருந்ததுன்னா அந்த சைடில் மட்டும் தள்ளி விட்டு சட்டியை நவற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாம் வெந்துடுச்சு. நெய் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் தடவிக்கிட்டேன்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவுனா முட்டை அப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சொட்டு சொட்டு லேசாக ஸ்பூன் நுனியில் எடுத்துக்கிட்டு லேசாக ஒரு சொட்டு சொட்டு தடவுனீங்கன்னா மினுமினுப்பாக இருக்கும். இதையும் எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்துக்கலாம். இப்போ முட்டாப்பம் ரெடி ஆகிடுச்சி. மினி முட்டாப்பம். இப்போ ஒரு பவுலில் வெள்ளாப்பத்தை பரத்திக்கலாம். முட்டாப்பத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வெள்ளாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் தேங்காய் பால் நானும் செஞ்சுருந்தோம். அது முட்டாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த முட்டாப்பத்துக்கு டொமேட்டோ சாஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸும் நம்ம தொட்டுக்கலாம். இந்த தேங்காய் பாலில் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை இந்த வெள்ளை ஆப்பத்தில் ஊற்றி ஊற வச்சிடலாம். இதில் நல்லா தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பாலையும் அதிலே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போ முட்டாப்பத்தை எடுத்து முதல்ல கொஞ்சமாக சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா முட்டாப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் ஆப்பம், முட்டாப்பம். பெரிய ஆப்பத்தில் எப்படி முட்டை ஊற்றுமோ அதே மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம இந்த ஆணத்தில் போட்டு மேலே ஃபுல்லாக ஆணத்தை ஃபில் பண்ணி அப்படியே ஸ்பூனோடு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஆணம் பிடிச்சிருக்கோ இல்லை சட்னியாக இருந்தாலும் அதில் போட்டு இதே மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்கும்போதே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அசத்தலான சமையலுடன் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே.